சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். தீராத கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்மராசியினருக்கு மே மாதம், அதாவது 14/5/2025 முதல் 20/5/2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் எதிர்பாராத மகிழ்ச்சி காத்திருக்கிறது. உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் பலமடைந்து இருக்கிறார். 3க்குரிய சுக்கிரன் 8ல் இருப்பது நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போலவே மறைந்த புதன் நற்பலன்களை தருவாருங்க. சில மறைமுகமான சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. எதிர்பாராத நன்மைகள் நடைபெற இருக்குதுங்க. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை தொழில் முன்னேற்றத்தை தருங்க. சில காரியங்கள் தாமதமானாலும் கவனத்தோடு செய்தால் முடிவில் வெற்றி தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல எந்த காரியத்திலும் இதுவரை இருந்த தடைகள் விலகி வெளிச்சம் கிடைக்க இருக்குது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த கௌரவம், இதுவரை இருந்த தடைகள் அனைத்துமே விலகி வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த கௌரவம் கிடைக்க இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் உள்ள ராகு உட்பட கிரகங்கள் இருப்பதும், குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதும், ஜென்மத்தில் கேது அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு புனித பயணங்கள் ஏற்பட இருக்கிறத தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. குறிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் பெயர்ச்சியாகின முதல் வாரமாக இந்த வாரம் இருப்பதால இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவினுடைய பலனாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 11/5/2025 அன்று 11ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். எனவே தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க. வருமானமும் வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குரு இருக்கும் இடத்தினுடைய பலனாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நவகிரகங்களின் பார்வையால் பலன் தருபவர் குரு பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு லாபஸ்தானத்திற்கு வரும்போது செய்யும் தொழில் சிறப்பாக இருக்குங்க. திடீரென லாபங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படுங்க. அயல் நாட்டு முயற்சியில் இதுவரை இருந்த தடைகள் அகல இருக்குது. அதே போல முன்னேற்றம் அதிகரிக்குங்க. இளைய சகோதரத்துடன் இணக்கம் ஏற்படுங்க. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாகவோ திருமணம் சம்பந்தமாகவோ செய்த முயற்சி பலன் தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. பணி ஓய்விற்கு பிறகும் சிலருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு குருவினுடைய பார்வை பலனாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பெயர்ச்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடையுதுங்க. நடக்காத காரியங்களை நடத்தி காட்டுவது குருவினுடைய அருட்பார்வை தாங்க. அந்த அடிப்படையில் குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. முக்கிய புள்ளிகள் உதவிகரமாக இருப்பாங்க. போட்டி கடை வைத்தோர் விலகுவாங்க. அரசியல் ஈடுபாடு அதிகரிக்குங்க. அதே போல முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீங்க. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருந்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்ல வழிவகுத்து கொடுக்க இருக்காங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க. பிள்ளைகளின் திருமணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்குது. கடமையில் கண்ணும்
வருத்தமாக இருப்பீங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. அதே போல நீங்கள் பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூட இருக்குது. மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. அதே போல குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் பதிவதால் இல்லத்தில் நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே என்ற கவலை அகலுங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை இப்பொழுது வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ஊதிய உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று பணிபுரிந்த தம்பதியர் இப்பொழுது சேர்ந்து பணிபுரியும் வாய்ப்பு உண்டுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் அமையக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலக சூழ்நிலை மனதில் நிம்மதியை தருங்க. அதே போல அலைச்சலும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் மன நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று விளங்குவதால் அலுவலக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்களை ஏற்க நேரிடும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. தசாபுக்திகளுக்கு ஏற்ப சிறு ஊதிய உயர்வு கூடுதல் சலுகைகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. வெளிநாடு செல்ல விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உரிய கிரகங்கள் உதவிகரமாக நிலை கொண்டுள்ளதால் இந்த ஆணி மாதம் முழுவதுமே லாபம் படிப்படியாக உயர்ந்து வருவதா அனுபவத்தில் பார்க்கலாங்க. அதே போல தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு புதிய திட்டங்கள் உருவாகும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு சந்தைகளிலிருந்து புதிய சப்ளை ஆர்டர்கள் கிடைக்கும். அதனால் லாபம் உயர இருக்குது. ஒரு சிலர் வர்த்தக அபிவிருத்தி காரணமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. வர்த்தக துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபகரமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது உங்கள் திறமையில் இருக்குதுங்க. அதே போல புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய நிலையின் காரணமாக சினிமா துறையினரும் குருவினுடைய நிலையினால கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஓதுவா மூர்த்திகள் நாதஸ்வர வித்வான்கள் பஜனை கோஷ்டியினர் பாடல் முனைவோர் ஆகியோரும் நாடக கலைஞர்களும் முன்னேற்றத்தை காண்பார்கள். வாய்ப்புகளும் வருமானமும் உயர இருக்குதுங்க. வருமானத்தில் சிறிதளவு எதிர்காலத்திற்காக சேமித்து வைங்க. அதே போல மக்களிடையே புகழும் பிரபல்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பது பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. படித்தவை நினைவில் நிற்கும். வெளிமாநிலங்களில் உள்ள உயர்கல்வி சாலைகளில் விசேஷ கல்வி பயில உதவித்தொகை கிடைக்குங்க. அவரது தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால் மேலும் தெளிவாக தெரியும் என்பது கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகு ஆகிய இருவரும் பரிகாரம் செய்து கொள்ளுங்க. நல்லது. சனிக்கிழமைகள்ல அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் 3 அல்லது 5 நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் கவலை எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.